எக்ஸசைஸ் 9.3ல 4th சம் பாருங்கள். கியூபாய்டு. ஸோ நம்ம கியூபாய்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபாய்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல் லென்த்து பிரெத்து 54 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எல்பி ஹெச் 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி ஸ்மால் க்யூப்ஸ் வித் சைட் 6 சென்டிமீட்டர்ஸ். ஒரு க்யூப் இங்கே கொடுத்துருக்குது க்யூப். இது வந்து கியூபாய்டோட டைமென்ஷன். அது க்யூபோட டைமென்ஷன் பாருங்கள். சைட்ஸ் அது ஒரே ஒரு சைஸ் தானே. ஸோ 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன க்யூப் 6 சென்டிமீட்டர் இருக்குது. எத்தனைனா வந்து பெரிய ஒரு க்யூபாய்டுக்குள்ளே ஃபில் பண்ண முடியும். சைஸ் இட் கேன் பி பிளேஸ்டு இன் த கிவன் க்யூபாய்டு. இந்த பெரிய க்யூபாய்டுக்குள்ளே எத்தனை சின்ன க்யூபை வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியும். அப்போ இதனோட வால்யூம் கண்டுபிடிச்சி இதோட வால்யூமை நம்ம இதோட டோட்டல் வால்யூம் அதிகமாக இருக்கும். இது ஒரு ஒரு க்யூபோட வால்யூமான டிவைட் பண்ணிட்டால் நம்பர் ஆஃப் க்யூப்ஸ் எத்தனை வைக்க முடியும்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்பர் ஆஃப் க்யூப்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் cuboid divided by volume of cube. So L into B into H divided by L cube. So 60 into 54 into 30 divided by 6 into 6 into 6. 10 5 9. So 10 into 9 into 5. So 90 into 5. So 450 cubes வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? 450 க்யூப்ஸால் ஃபில் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து 450 க்யூப்ஸ் கிடச்சிருக்கு. சரியா? இதுதான் வந்து ஆன்சர். இது எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய க்யூபாய்டு இருக்குது. அதோடைய வால்யூமில் வந்து ஒரு க்யூபோட வால்யூம் கண்டுபிடிச்சோம். அப்போது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கிளாக்கு, ஒரு அலாரம் கிளாக் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஒரு 100 பீஸ் ஆர்டர் பண்ணுறோன்னா அது ஒரு சின்ன சின்ன க்யூப் பாக்ஸ்குள்ளே வச்சு தான் நம்மளுக்கு அனுப்புவாங்க. அப்போ வந்து சின்ன ஒவ்வொரு தனித்தனியாக அந்த 100 பீஸையும் ஒரு பெரிய ஒரு பாக்ஸ்குள்ளே வைப்பாங்க இல்லையா? அதுதான் அந்த பெரிய பாக்ஸ் தான் நம்ம க்யூபாய்டுன்னு வச்சுக்கிறோம். அந்த க்யூபாய்டு பாக்ஸ் வந்து இந்த சின்ன பாக்ஸு நம்ம கிளாக் இருக்கக்கூடிய சின்ன க்யூப் பாக்ஸ் வந்து உள்ளே எத்தனை ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லலாம். நம்மளோட இன்கேஸ் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி சம்ஸ் தான் ப்ராப்ளமேட்டிக்காக நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா சின்ன க்யூப் இருக்குது. அந்த சின்ன க்யூப் வந்து ஒரு பெரிய க்யூபாய்டுக்குள்ளே எத்தனை ஃபில் பண்ண முடியும்னா இதுதான். ஒரு கொரியர் பாக்ஸ் வந்து ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ளே சின்ன சின்ன பாக்ஸ் உள்ள எத்தனை வச்சு நம்மளால் அனுப்ப முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்குரிய ஒரு மெத்தடு தான் இந்த மாதிரியான சம்மு. ஸோ க்யூபாய்டோட வால்யூமை வந்து ஒரு க்யூபாவோட வால்யூமால் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டலாக அது உள்ளே எத்தனை க்யூப் நம்மளால் வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் க்யூப்ஸ் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து யூனிட் எல்லாமே சேமாக இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சிம்பிளிஃபை பண்ணி 450 க்யூப்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 4th சம். ஓகே, தேங்க்யூ.